அனிச்சங்குப்பம் கிராமத்தின் கடற்கரையில் இப்போது நாம் இருக்கிறோம். இங்கிருந்துதான் 157 பேர் படகில் ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது. இந்த படகு பயணம் மீண்டும் தமிழக முகாம்களில் வாழக்கூடிய இலங்கை தமிழ் மக்களின் நிலைமை பற்றிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அதை பற்றித்தான் இந்த வார சுவடுகளில் நாம் பார்க்கிறோம். இந்த கண்களில் எவ்வளவு ஏக்கம்! இந்தியாவிலிருந்து படகு மூலமாக ஆஸ்திரேலியாவுக்கு சென்றவர்கள் இவர்கள். மொத்தம் 157 பேரில் சுமார் 40 பேர் தமிழ்நாட்டு முகாம்களில் வாழ்ந்த இலங்கை தமிழர்கள். மற்றவர்கள் இலங்கையிலிருந்து இங்கு வந்து படகேறிய தமிழர்கள். இதில் 32 பேர் குழந்தைகள். பதினைந்து நாட்களுக்கு மேலாக ஆபத்தான கடல் பயணத்தை மேற்கொண்ட இவர்களது படகு கிறிஸ்துமஸ் தீவை அடைவதற்கு முன்பு பழுதானது. ஆஸ்திரேலிய எல்லை பாதுகாப்பு சுங்கத்துறையினர் இவர்களை மீட்டார்கள். சுங்கத்துறையின் ஓஷன் புரொடெக்டர் கப்பலில் இவர்கள் சுமார் 1 மாத காலம் தடுத்து வைக்கப்பட்டார்கள். இப்படி தஞ்சம் கோருபவர்களை கப்பலில் தடுத்து வைப்பதன் மூலம் அகதிப்படகில் வருவோரை ஆஸ்திரேலிய மண்ணில் கால் பதிக்க விடமாட்டோம் என்கிற உறுதியை நிரூபிப்பதற்கு நினைத்தது டோனி அப்பாட்டின் தலைமையிலான கூட்டணி அரசாங்கம். எதிர்க்கட்சிகள் விடவில்லை. இப்படி தஞ்சம் கோருபவர்களை தடுத்து வைப்பது ஐக்கிய நாடுகள் சபையின் அகதி உரிமை ஒப்பந்தத்தை மீறிய செயல் என்று எதிர்க்கட்சிகளும் மனித உரிமை அமைப்புகளும் குற்றம் சாட்டின. இதனால் 157 தஞ்சம் கோருபவர்களும் கோகோஸ் தீவுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அங்கிருந்து ஆஸ்திரேலியாவின் மேற்கு பகுதியில் உள்ள கத்தின் தடுப்பு காவல் மையத்திற்கு இவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இங்கிருந்து இவர்கள் இப்போது நூறு தீவிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் யாரெல்லாம் அகதி அந்தஸ்துக்கு தகுதி பெறுகிறார்களோ அவர்கள் இங்கேயே தொடர்ந்து வாழ்வார்கள். அகதிகளுக்கான தகுதியை பெற முடியாதவர்கள் இலங்கைக்கே திருப்பி அனுப்பப்படுவார்கள். இவர்கள் பொருளாதார வாய்ப்பு தேடி வந்தவர்கள் என்று வகைப்படுத்தப்படுகிற காரணத்தாலும் சட்டவிரோதமாக படகில் வந்தவர்கள் என்ற காரணத்தாலும் சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். ஆஸ்திரேலியா தங்களுக்கு குடியுரிமை வழங்காது என்று தெரிந்தும் ஏன் இவர்கள் இந்த ஆபத்தான கடல் பயணத்தை தேர்வு செய்கிறார்கள்? நூற்றுக்கணக்கான இலங்கை தமிழ் அகதிகள் முகாம்களிலிருந்து ஆபத்தான படகு பயணங்களை மேற்கொண்டு ஆஸ்திரேலியா செல்வதை தமிழக கடலோர பாதுகாப்பு குழுவும் நாட்டின் பிற காவல் பிரிவுகளும் தடுத்துள்ளன. இதை மீறியும் 3000க்கும் மேற்பட்டோர் கடந்த காலங்களில் ஆஸ்திரேலியாவில் கால் பதித்திருக்கிறார்கள்.
ஆஸ்திரேலியாவை நோக்கிய படகு பயணங்கள் ஆபத்து சூழ்ந்தவையாக இருக்கின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் இதுபோன்ற சட்டவிரோத பயணங்களின் போது சுமார் 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக ஆஸ்திரேலிய அரசு தரும் புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இதில் சுமார் 400 பேர் இந்தியாவின் கரைகளிலிருந்தும் இலங்கையின் கரைகளிலிருந்தும் சென்ற தமிழர்களாக இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு படகு பயணங்களை மேற்கொள்வது ஆபத்தானது, தற்கொலைக்கு ஒப்பானது என்கிற விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் முகாம்களில் பரவலாக நடைபெறுகின்றன. இதனால் 157 பேரை அழைத்து சென்ற ஒரு படகுக்கு முன்பு 6 மாதங்களாக எந்த படகும் தமிழகத்திலிருந்து புறப்படவில்லை. 100க்கும் மேற்பட்ட முகாம்களில் 20,000க்கும் அதிகமான குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். பிறக்கும் போது இவர்கள் நாடற்றவர்களாக இருக்கிறார்கள். பிறப்பை இலங்கை துணை தூதரகத்தில் பதிவு செய்த பிறகுதான் இவர்கள் இலங்கையின் குடியுரிமையை பெறுகிறார்கள். அகதி என்கிற முத்திரையுடன் நீண்ட காலம் இந்தியாவில் வாழ்வது முகாம் மக்கள் பலரிடம் வெறுப்பை உருவாக்கி இருக்கிறது. தஞ்சம் கேட்டு ஆஸ்திரேலியாவுக்கு சென்று நல்ல வாழ்வை தேடிக் கொண்டவர்களின் கதைகள் இவர்கள் ஆபத்தான படகு பயணங்களை மேற்கொள்வதற்கு உந்துதலாக இருக்கின்றன. அந்த 22 வருஷமா இருக்கிறதுக்கு அட்டாட்சியே கிடையாது. அதே மாதிரி நாங்க முகாம் மக்கள் இலங்கை அகதிங்க என்ற பேரு 22 வருஷமா இருக்கு. அந்த பேர்ல எங்களுக்கு மாற்றம் எதுவுமே இல்லை, அகதிங்க தான் அப்படின்ட்டு ஒரு இழிவான நிலைக்கு நாங்க இருக்கணும். இப்ப அதே மாதிரி நாங்க இப்ப அவங்க இங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப கொஞ்சம் பேர் போயிருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு. அவங்க போயிட்டு சொல்றாங்க எங்களுக்கு நாங்க நல்லா இருக்கிறோம், எங்களுக்கு அந்த வித கஷ்டம் இல்லைன்னு சொல்லும் போது இங்க இருக்கிறார்கள் இவ்வளவு நாங்க என்னது கஷ்டப்படுவோம், அங்க போனா எங்களுக்கு நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி அங்க குழந்தைங்க பிறந்தா அங்க ஓட்டுரிமை கொடுத்துடுறாங்க குழந்தைங்களுக்கு. அப்ப இனிமேல் வர்ற எங்க குழந்தைங்களும் நல்ல ஒரு இப்ப அந்த ஆஸ்திரேலியாவும் போது அங்க பிறக்கிற குழந்தைங்க அதே நாட்டுல உரிமையோட இருக்குங்க, அகதிங்க பேரை சுமக்காதுங்க. ஜெயலலிதா தலைமையிலான தமிழ்நாடு அரசு ஏனைய மக்களுக்கான விலையில்லா சலுகைகளை அகதி முகாம்களுக்கும் நீட்டித்திருக்கிறது. சலுகைகளை தாண்டிய எதிர்பார்ப்புகள் அகதி மக்களிடம் இருக்கிறது. மக்கள் என்னன்னா அங்கங்க போய் நிறைய சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும்னு போறதுதான் வழியை, மற்றபடி எந்த இதுவும் இங்க ஃபால்ட் கிடையாது. ஆஸ்திரேலியெல்லாம் போறதா இருந்தா நாங்க வந்து திடீர்னு போக முடியாது, ஏன்னா பதிவுல இருக்கிறோம் நாங்க. அப்ப போனா அவங்க வந்து செக்இன் பண்ணுவாங்க எங்களை. இப்ப ஒருத்தவங்க ஒரு குடும்பம் போயிட்டாங்கன்னா அடுத்த நாள் எங்களுக்கு செக்இன், முகாமுக்குள்ள செக்இன் பண்ணுவாங்க. எப்படின்னா இப்ப இத்தனை பேர் போயிட்டாங்க நீங்க போக கூடாதுன்னு அப்புறம் பொது கூட்டம் வைப்பாங்க எங்களுக்கு. மாசத்துல ஒரு பொது கூட்டம் வச்சு பேசுவாங்க, போக கூடாது, வைக்க கூடாது, ஆஸ்திரேலியெல்லாம் போனா கஷ்டம்னு சொல்லுவாங்க. கேக்குறாங்க, நிறைய பேர் போயிருக்கிறாங்க, அதை கேட்டுக்கிட்டே போயிருக்காங்க நிறைய பேர். அப்புறம் அதுவும் வந்து சொல்லிருக்காங்க, இங்கேயும் சொல்லிருக்காங்க நிறைய பேர். 22 வருஷம் வந்தவங்களுக்கு கூட சிட்டிசன் கொடுக்கல, அவங்களுக்கு கொடுக்காத காரணத்தால எங்களுக்கும் தரல சிட்டிசன். அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டும் நாங்க இப்ப வந்து நாங்களும் கஷ்டப்படுறோம். அந்த காரணத்தால நாங்களும் ஆஸ்திரேலியா போல போய் அவ்வளவு காசையும் இழந்து 12 பவுன் தங்கத்தை கொடுத்தோம். காசை இழந்து 2,50,000 ரூபாய் எனக்கு அவ்வளவு செலவு. அவங்க பிடிச்சதால நாங்க இங்க வந்து இப்ப நான் சாட நினைக்கிறேன். வசதி வாய்ப்புகளை தேடுகிறவர்கள்தான் ஆஸ்திரேலியாவுக்கு செல்கிறார்கள் என்பதில்லை. 20 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அடையாளமே இல்லாமல் வாழ்வதன் துயரம்தான் இருப்பதையெல்லாம் விட்டுவிட்டு படகு ஏறுவதற்கு தூண்டுகிறது என்கிறார்கள். 90ஆம் ஆண்டுல இருந்து இப்ப 23 வருஷமாக அவங்க அகதிகளாகவே நாங்க இருக்கிறோம். ஆனா 10ஆவதுக்கு எங்களோட பிள்ளைகளோட எல்லாமே அகதியாத்தான் இருக்கிறாங்க ஒழிய அவங்களுக்கு சொந்தமான எந்த வேலை வாய்ப்புகளும் இல்லை. அது ஒரு காரணம். 2வது, வெளிநாட்டுக்கு விட்டு படிக்க வைக்கிறதுக்கு பெற்றோர் விரும்பினானா அல்லது படிச்ச பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பி அங்க படிக்க வைக்கிறதா இருந்தாலும் அல்லது வேலைக்கு அனுப்புறதா இருந்தாலும் அவங்களுக்கு இந்தியாவில் வந்து பாஸ்போர்ட்டோ விசாவோ எதுவுமே இந்திய அரசாங்கம் கொடுக்கறதே இல்லை. என்னன்னு கேட்டால் அவங்க அகதிகள், இலங்கையிலேருந்து வந்து அகதிகளுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. அது எங்களுக்கு தான் கிடையாம போனாலும் எங்களை பிள்ளைகளுக்கு இல்லையன்னு சொல்லும்போது அந்த பிள்ளைகள மனசுல வந்து நாங்க எப்பயுமே அகதிகளா, இலங்கையிலேருந்து வந்து அம்மாக்கள் வந்ததால நாங்களும் அகதிகளா இருக்கிறோமே என்ற ஒரு மனதுக்கு ஒரு வேதனை ஆகக்கூடிய இடமா இருக்கு. அதோட இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும் பெற்றோர்மாருக்கு ஒரு பயன் இல்லாத மாதிரி இருக்குது. படிச்சதுக்கு தக்கன மகிழ்ச்சி பெற்றோர்மாருக்கு இல்லை.
பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் எங்கட அரசாங்கத்தில் வேலை செய்து, ஆஸ்பத்திரியில் வேலை செய்து, அல்லது தாலுகா ஆஃபீஸில் வேலை செய்து அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிற அளவுக்கு பெற்றோர்மாருக்கு எந்த மகிழ்ச்சியுமே கிடையாது. அகதியாகவே இருக்கிறோம். நாங்களும் அகதி, எங்கட பிள்ளைகளும் அகதி, பிள்ளைகளோட பிள்ளைகளும் அகதி, எல்லாருமே அகதியாக இருக்கிறோம். ஆனால் ஆஸ்திரேலியா, கனடா அங்கே இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிற காரணம் வெளிநாடுகளில் கொஞ்ச நாளையிலேயே அங்கத்தை உரிமை கொடுத்துடுறான், விசா கொடுத்துடுறாங்க, கார்டு கொடுத்துடுறாங்க, அங்கத்தை சிட்டிசன் கொடுத்துடுறாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை 23 வருஷத்துக்கு யாருக்குமே அப்படியான ஒரு இது நடந்ததும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் 117 முகாம்களில் சுமார் 66,000 இலங்கை தமிழர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 24 வருடங்களாக இந்த முகாம்களில் இவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அரசு கொடுத்து வரும் மாதாந்திர உதவித்தொகை, ரேஷன் பொருட்கள், முகாம்களுக்கு அருகிலேயே கிடைக்கும் அன்றாட வேலை ஆகியவற்றை கொண்டு இவர்கள் பிழைத்து வருகிறார்கள். 2 தசாப்தங்களுக்கு மேலாக 10க்கு 10 அடி வீடுகளில் வசித்து வரும் இவர்களுக்கு விரக்தி உண்டாக காரணம் இருக்கிறது. தனியார் நிறுவனங்களும் அரசு நிறுவனங்களும் தங்களுக்கு வேலை தர தயங்குவது படித்த பிள்ளைகளிடையே விரக்தியை ஏற்படுத்துகிறது. பிரைவேட் கம்பெனிக்கு போனாலும் உங்களை பர்மனன்ட் ஆக்க மாட்டோம், ஏன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது. எங்களுக்குன்னு தனி ரேஷன் கார்டு தான் இன்ன வரைக்கும் இருக்குது. ஒரு அங்கீகரிச்ச ரேஷன் கார்டு இன்ன வரைக்கும் கிடையாது, நிரந்தர முகவரியும் எங்களுக்கு கிடையாது. அதனால உங்களுக்கு ரெண்டுமே இல்லாத காரணத்தால உங்களுக்கு நிரந்தரமா நாங்க எந்த கம்பெனிலுமே வேலை தர முடியாதுன்னு சொல்லி எங்களை எல்லாம் மறிச்சு வச்சிருக்காங்க. கஷ்டப்பட்டு கல்வி பயின்றும் உரிய வேலை கிடைக்காத சோகம் இந்த பெண்ணை வாட்டி வதைக்கிறது. ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். ஆனா பிரச்சனை என்னன்னா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா அந்த ஃபீல்டுல போகணும்னா ஐடி ஃபீல்டு, பிபி அந்த சைட் தான் போகணும். அது இன்டர்நேஷனல் கம்பெனிஸா தான் இருக்கும். மோஸ்டா எந்த கம்பெனி உள்ள நுழைஞ்சாலும் நல்ல சேலரியில வேலை செய்யணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்ல தான் ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணணும்னா நம்மளோட ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டி வரும். ஆனா நம்ம ஐடி ப்ரூஃப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ் ஐடி ப்ரூஃப் அப்படின்னு தான் இருக்கு. அது மாதிரி ப்ரூஃப்ஸே இல்லாம இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த இடத்துலயும் போய் அவசரத்துக்கு ஒரு விஷயத்த செய்ய முடியல. முக்கியமா எங்களோட வேலை எப்படின்னு பார்த்தோம்னா, நான் போய் ஹெச்ஆர் ரவுண்ட் வரைக்கும் செலக்ட் ஆயிட்டனால அங்க போய் ப்ரூஃப்ஸ்ன்னு கேட்கும்போது கைவிரிக்க வேண்டிய சிச்சுவேஷன். ஸ்ரீலங்கன் ப்ரூஃப்ஸ்ன்னு எதுவும் கிடையாது. ஏன்னா நான் இங்க வரும்போது எனக்கு வயசு 7, ஐடி ப்ரூஃப்ஸ் எந்த ப்ரூஃப்ஸும் இல்லை. என்னோட பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் இருக்கு. அதை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கேயும் இந்தியன் ப்ரூஃப்ஸ்ன்னு எனக்கு எதுவுமே கிடையாது. இங்க இருந்தா நல்ல வேலை இல்லாத சிச்சுவேஷன். இதனால பாத்தீங்கன்னா நல்ல இன்ஜினியரிங் படிச்ச பிள்ளைங்க பெயிண்ட் வேலைக்கு போற அளவுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி எங்கேயாவது அது மாதிரி ஒர்க் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். குடியுரிமைக்காக இயங்கும் இலங்கை தமிழ் அகதிகளின் மனநிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் மனித உரிமை ஆர்வலரான மார்க்ஸ். இலங்கையிலிருந்து போர் காரணமாக கடந்த 30 ஆண்டுகளாக வெளியேறி ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய பலருக்கும் அந்தந்த நாட்டில் குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்முடைய நாட்டில் மிக நெருக்கமாக உள்ள இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுக்கறதுங்கிறது இங்கே உள்ளவர்கள் இது மாதிரி ரிஸ்க் எடுத்து வெளியே போகாமல் இருப்பதை தடுப்பதற்காக நிச்சயமாக உதவுது. அதற்கான நடைமுறையை புதிய அரசாங்கம் மேற்கொள்ளணும். ஏற்கனவே அவர்கள் என்ஆர்ஐ இந்தியர்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுத்திருக்கும் பொழுது இங்கு இருக்கக்கூடிய ஈழத்த தமிழ் அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம மிக முக்கியமான மனித உரிமை அமைப்பு ஒரு அடிப்படையில் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இலங்கைக்கு திரும்ப விரும்புகிற ஆயிரக்கணக்கான அகதி மக்களுக்கு இருக்கிற நடைமுறை சிக்கல்களை களைய வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்துக்கு மனு கொடுத்திருக்கிறார் ஈழ ஏதிலியர் மறுவாழ்வு கழகத்தின் நிறுவனரான சந்திரஹாசன். அவர்கள் இலங்கைக்கு போக விரும்பினாலும் அவர்களுக்கு ஒரு சிரமம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அவர்கள் வரும்போது பெரும்பாலும் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டில் அந்த விசா காலம் முடிந்ததுக்கு பிறகு தொடர்ந்து இருந்திருக்கிறார்கள். சிலர் அது கூட இல்லாமல் வந்திருக்கிறார்கள். உயிரை பணயம் வைத்து கடல் மூலமாகவும் வந்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தளவிலே இவர்கள் நாடு திரும்புவதாக இருந்தால் தங்களுடைய அனுமதியின்றி இருந்த காலத்துக்கான ரெகுலரைசேஷன்
அதை முறைப்படுத்துகின்ற ஒரு முறையை பின்பற்ற வேண்டும். அந்த முறையை பின்பற்றுவதற்கு அதை நெறிப்படுத்தி எடுப்பதற்கு ஒரு தண்டத்தை விதிக்கிறார்கள். இந்த தண்டம் மிக பயங்கரமானது. இந்த மாதிரியான நிலைமை ஏற்பட காரணம் என்னவென்றால், பொதுவாக ஒரு சுற்றுலா பயணி காலம் தாழ்த்தி செல்லும் போது அவருக்கு தண்டம் விதிப்பது உண்டு. உயிர் பாதுகாப்புக்காக வந்தவர்களுக்கு இந்த நியதி ஏற்புடையதல்ல என்ற அந்த விதிவிலக்கை மாநில அரசு பரிந்துரைத்து மத்திய அரசு அதற்கு ஒரு அனுமதியை வழங்கினால், இந்த தண்டங்களை விலக்கிவிட்டால் கணிசமானவர்கள் நாட்டுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். ராமேஸ்வரத்துக்கும் தலைமன்னாருக்கும் இடையில் இருக்கின்ற படகு சேவை, ஏனென்றால் 30 வருடங்களாக இங்கு இருந்தோம். எம்மிட்டம் இருப்பது தட்டுமுட்டு சாமான். அந்த தட்டுமுட்டு சாமானை விமானத்திலே UNHCR உதவியோடு கொண்டு போக முடியாது. இங்கு விற்பதாக இருந்தால் விற்க முடியாது, வீணாக போய்விடும். அங்கு போய் அதை கொள்முதல் செய்வதென்றால் எங்களிடம் பணம் இல்லை. எனவே படகு சேவை ஆரம்பிக்கப்பட வேண்டும். இங்கிருந்து திரும்பி செல்லுகின்றவர்களுக்கு காணி, வீடு, அவர்களுக்கு வாழ்வாதாரம், அவர்களுடைய உடைமைகளை எடுத்துச் செல்வதற்கு படகு சேவை போன்ற சிறிய உந்துதல்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் மகஜர் மூலம் இந்திய அரசுக்கு, தமிழக அரசின் மூலமாகவும் இலங்கை அரசுக்கு நேரடியாகவும் நாங்கள் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கின்றோம். இலங்கைக்கு திரும்பிச் செல்ல முடியும் என்ற நம்பிக்கையை ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான உயர் ஆணையம் ஏற்படுத்தி வருகிறது. இதனால் 2009ஆம் ஆண்டு போர் முடிவுற்ற பிறகு 8155 அகதிகள் தமிழக முகாம்களிலிருந்து இலங்கைக்கு திரும்பிச் சென்றிருக்கிறார்கள். இலங்கைக்கு திரும்பிச் சென்று சொந்த நிலத்தில் வாழ முடியும், மறுபடியும் வாழ்வை கட்டி எழுப்ப முடியும் என்ற நம்பிக்கையை இவர்களுக்கு தர வேண்டி இருக்கிறது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் சட்டவிரோதமாக படகில் வருகிறவர்களை தடுத்து நிறுத்துவோம் என்பதில் உறுதியாக இருக்கிறது. ஆஸ்திரேலியா ஐக்கிய நாடுகள் சபையின் அகதி உரிமைகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. தஞ்சங்கோரி வருகிறவர்களை ஆஸ்திரேலியா மனிதாபிமானத்துடன் நடத்த வேண்டும் என்று சர்வதேச பொது மன்னிப்பு சபை போன்ற மனித உரிமை அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன. சட்டவிரோதமாக படகில் வருகிறவர்களை ஆஸ்திரேலிய மண்ணில் கால்பதிக்க விடமாட்டோம் என்பதில் உறுதியாக இருப்பதாக சொல்கிறார் டெல்லியில் உள்ள ஆஸ்திரேலிய ஹை கமிஷனர் பேட்ரிக் சக்லிங். நாங்க எங்களுடைய செய்தியை மிக உறுதியா சொல்ல விரும்புறோம். நீங்க சட்டவிரோதமா படகுல ஏறி ஆஸ்திரேலியாவுக்கு வர முயற்சித்தா நீங்க ஒருபோதும் ஆஸ்திரேலியாவில குடியேற முடியாது. முதல்ல நீங்கள் எந்த நாட்டில இருந்து வந்தீங்களோ அங்கேயே திருப்ப அனுப்ப முயற்சிப்போம். சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்தவங்க இந்த மண்ணில் தங்குவதற்கு அனுமதிக்கவே மாட்டோம். ஆள் கடத்துகிறவர்களுக்கும் இது அழுத்தமான செய்திதான். ஆள் கடத்துகிறவர்களின் வியாபாரத்தை தடுப்போம். இதனை தென்னிந்திய மக்களுக்கும் தெரிவிக்க விரும்புறோம். பொய்களை நம்பாதீங்க, அது உண்மைக்கு புறம்பானது. இந்த பயணங்களுக்கு ஏராளமான கடன் வாங்குறாங்க, அதை திருப்பி கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு சென்றடைய முடியாது, அங்கு வாழவும் முடியாது. உங்க பணத்தை வீணடிக்காதீங்க, உங்க உயிரை பணயம் வைக்காதீங்க. இலங்கைக்கு திரும்பி வாழ்ந்து காட்டுவதுதான் தமிழ் மக்கள் தங்களுக்காக நடந்த போராட்டத்துக்கு செய்கிற மரியாதை என்கிறார் இலங்கை தமிழ் அகதிகள் விவகாரத்தில் நிபுணத்துவம் பெற்றவரும் லயோலா கல்லூரியின் பேராசிரியருமான கிளாட்ஸ்டன் சேவியர். எல்லாருக்கும் தனது நாட்டுக்கு போகணும் தான் ஆசை. ஏன்னா இங்க இந்த அகதிங்கிற பட்டம் இருக்கு, அந்த பட்டத்தோட யாரும் வாழ விரும்பல. இங்க அவங்களுக்கு குடியுரிமை அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அப்படி வந்தாலுமே இன அழிப்புக்கு போடுற விதையாத்தான் இருக்கும். இலங்கையினுடைய இன அழிப்புக்கு போடுற விதை தான் இந்தியாவில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய குடியுரிமையா இருக்க போகுது. அப்போ மக்கள் இங்க எதுக்கு வந்தாங்க?
உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. இப்போ அந்த நாட்டுல சண்டை முடிஞ்சு போச்சு. எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் தான் அங்க போவேன்னு சொன்னா அது நியாயம் இல்லாத ஒரு விஷயம். அங்க உங்களுக்கு நிலங்கள் இருக்கு, இடம் இருக்கு, போய் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் வசதிகள் இருக்குது. இத தெரியாம இங்க இருந்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் இங்க இருந்துட்டாங்க. நிறைய பேர் இங்க பிறந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 20,000 பேர் இங்க பிறந்திருக்காங்க. மீண்டும் அங்க போய் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவது அப்படிங்கிறது கொஞ்சம் மிகவும் சிரமமான விஷயம். ஆனா இங்க இருந்து போனவங்க இருக்காங்க, நல்ல செல்வாக்குடன் வளர்ந்தவங்களும் இருக்காங்க. 10 பேர் போனாங்கன்னா 8 பேர் நல்லா வளர்ந்தவங்களா இருக்காங்க. நான் பார்த்திருக்கேன் நேரடியா. இத ஆய்வுக்குட்படுத்தியிருக்கோம், ஆவணப்படுத்தியிருக்கோம். அப்போ என்னன்னு தெரியாம இருந்தா, ரெண்டாவது இந்த போர் யாருக்காக நடந்தது? மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நடந்த போர். இன்னைக்கு போக மாட்டேன்னு சொன்னா அந்த மண்ணை இழந்துட மாட்டோமா? அங்க இருக்க மக்களை இழந்துட மாட்டோமா? அப்ப மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நடந்த இவ்வளவு பேர் இறந்த போராட்டமும் வீணா போயிருமே. நாடு திரும்புவதற்கு எல்லோருக்குமே உரிமை உண்டு. இதை நம்ம மறந்துடக்கூடாது. நாடு திரும்புவதுங்கிறது ஒரு உரிமை. உங்களுக்கு நாடு இருக்கு, அந்த நாடுக்கு நீங்க திரும்பணும். அந்த உரிமையை நம்ம விட்டு கொடுத்துக்கூடாது. இங்க நல்லா இருக்கிறத விட இலங்கைக்கு போனா கண்டிப்பா நல்லா இருக்க முடியுங்கிறது என் நம்பிக்கை. இன்னொன்னு, தமிழ் நிலங்களையும் தமிழ் இடங்களையும் பாதுகாத்து கட்டி எழுப்பதற்கான திறனும் வளமும் இங்க இருக்கவங்களுக்கு இருக்கு. ஆஸ்திரேலியா போனவங்களோ, நார்வே போனவங்க, கனடா போனவங்க, இங்கிலாந்து போனவங்க, இவங்க யாரும் திரும்ப வர போறது கிடையாது. இந்த நாட்டை கட்டி எழுப்புவது, மக்களோடு சேர்ந்து உழைத்து அந்த இனத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அந்த தரமும் அந்த வாய்ப்பும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அகதி மக்களுக்கு தான் இருக்கு. அப்போ நான் எப்படி இதை பார்க்கறேன்னா, ஒரு இனத்தினுடைய மீட்சியை இந்த மக்களுக்கு இந்த 69,000 பேர்த்துக்கிட்ட தான் இருக்கு. அப்போ இவங்க அங்க போய் அந்த இடங்கள்ல கற்றுக்கொண்டு போகக்கூடிய தொழில்களோட சேர்ந்து ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கான ஒரு பிரகாசமான வாழ்க்கை இருக்குன்னு தான் நான் நம்புறேன். இதோட சேர்ந்து பார்க்க வேண்டியது என்ன, இங்க இருக்கும்போது அவங்கள வற்புறுத்தி அனுப்பக்கூடாது. ஒரு நாளும் யாரும் அவங்கள வற்புறுத்தி நீங்க போங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தல் இருக்கக்கூடாது. 2012 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆஸ்திரேலியாவில் தொழிலாளர் கட்சி ஆட்சியில் இருந்த நேரம் சட்டவிரோதமாக படகில் வந்து தஞ்சம் கேட்பவர்களை ஆஸ்திரேலிய மண்ணில் அனுமதிக்க கூடாது என்ற கடுமையான நிலை எடுக்கப்பட்டது. அந்த நிலை இப்போதும் தொடர்கிறது. தமிழ்நாட்டில் அகதி முகாம்களின் ஆயுட்காலம் 1/4 நூற்றாண்டை தொடுகிறது. இடவசதி குறைவு உள்ளிட்ட உள்கட்டமைப்பு நெருக்கடிகளால் இந்த முகாம்கள் திணறி வருகின்றன. சொந்த நாடான இலங்கைக்கு திரும்பினாலும் நிச்சயமற்ற எதிர்காலம், தஞ்சம் வழங்கிய இந்தியாவிலும் உறுதியற்ற நிலைமை என்கிற சூழலில் இலங்கை தமிழர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் சூழல் மெல்ல மெல்ல உருவாகிறது. இந்த நம்பிக்கை முழுமையாகும் தருணத்துக்காக எல்லோரும் காத்திருக்கிறார்கள்.